ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு யூனிட் 6லேருந்து ஒரு எம்சிக்யூஸ் தான். ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து தான், இனிஷியல் டாபிக்ஸ்லேருந்து தான். ஸோ இது ஒரு 50 எம்சிக்யூஸ் இருக்குது. வாங்க கடகடன்னு பார்த்தலாம். எங்கே எப்படி படித்தாலும் சரி எம்சிக்யூஸாக ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே. தமிழகத்தில் இரும்பு காலம் அல்லது பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலகட்டம் இது. கிமு 1300 முதல் கிமு 300 வரை, ஓகேவா? தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம். பண்டைய தமிழர்களின் சமூக வாழ்க்கையை பற்றி விரிவாக கூறும் தொல்காப்பியத்தின் பகுதி எது? 3ஆம் பகுதி. பொருள். 14 மேல்கணக்கு நூல்கள். 14 மேல்கணக்கு நூல்கள் எவற்றை உள்ளடக்கியது? 10 பாட்டு, 8 தொகை. கீழ்கொண்டவற்றுள் எது 8 தொகை நூல்களில் ஒன்று அல்ல? முல்லைப்பாட்டு. 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையான அறநூல் எது? முதன்மையான அறநூல், ஆறு நூல் சொல்லிட்டு அறநூல் என்னது? திருக்குறள். கோவலன் மற்றும் கண்ணகியை வரலாற்றை கூறும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி நாட்களை கழித்த இடம் எது? காஞ்சி. கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன? கல்வெட்டியல், எபிகிராபி. இலங்கையின் பௌத்த வரலாற்றில் கூறும் மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி மொழியில். பண்டைய தமிழர்களின் ஐவகை நிலப்பரப்பு குறித்த திணை கோட்பாடு எந்த நூலில் விளக்கப்பட்டுள்ளது? தொல்காப்பியம். மலையும் மலை சார்ந்த இடமும் என்று அழைக்கப்படுவது குறிஞ்சி. முல்லை நிலத்தின் சிறப்பியல்பு? முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். சங்க காலத்தில் பூசாரிகள் அல்லது அந்தணர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அந்தணர்கள். பண்டைய தமிழகத்தில் உப்பு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உமவர்கள். சங்க காலத்தில் பண்டமாற்று முறைக்கு பார்ட்டர்ஷிப்புக்கு அடிப்படையாக விளங்கிய பொருட்கள் என்னது? நெல்லு. சங்க இலக்கியத்தில் அகத்திணை என்பது எதை பற்றியது? காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. வெண்ணி என்று ஊரை சார்ந்த சங்ககால பெண் புலவர்கள் யார்? வெண்ணி குயத்தியர். யவனர் என்ற சொல் யாரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது? கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள். கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய சேர மன்னர்? சேரன் செங்குட்டுவர். சேர மன்னர்களின் அரச முத்திரை? வில் மற்றும் அம்பு. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டிய சோழ மன்னன் கரிகால சோழன். ஆரம்ப கால சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். சோழர்களின் அரச முத்திரை எது? லட்சணை. ஓகே, முத்திரை லட்சணைனா முத்திரை, அது என்னது? புலி. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. பாண்டியர்களின் அரச சின்னம் மீன். சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களை எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வேளிர்கள். சேரர்களின் முக்கிய துறைமுகங்கள் எவை? சேரர்களோட முக்கிய துறைமுகங்கள்னு பார்த்தா முசிறி மற்றும் தொண்டி. 3 தலைமுறை சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர். 2006 புலிமான் கொம்பை நடுகள் கண்டறியப்பட்ட மாவட்டம் எது? தேனி. நடுகற்கள் ஹீரோ ஸ்டோன்ஸ் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? போரில் அல்லது ஆணிரை கவர்தலில் உயிரிழந்த வீரர்கள். புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்காமேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்தது யார்? அரிக்காமேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்தது யாரு? மார்டிமர் வெல்லர். ஆப்ஷன் பி. ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மின்ட் எங்கு இருந்ததாக கருதப்படுகிறது? மதுரை.
கண்ணாடி மணிகளை தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? அரிக்காமேடு. இந்தியாவில் ஆரம்ப கால நாணயங்களான முத்திரை நாணயங்கள் பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் எதனால் செய்யப்பட்டவை? வெள்ளியால. வியன்னா பார்பரஸ் என்ற ஆவணம் எந்த இரு இடங்களுக்கு இடையே நடந்த வணிகத்தை குறிப்பிடுகிறது? அலெக்சாண்ட்ரியாக்கும் முசிறிக்கும் நடுவில். அலெக்சாண்ட்ரியா மற்றும் முசிறி. வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அதிகப்படியான எழுத்தறிவு சான்றுகள் கிடைத்த இடம் கீழடி. விலையுயர்ந்த கற்களின் மேற்பரப்பில் உருவங்களை செதுக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கெமியோ. பெரும்பதன் கல் என்ற பெயருடன் உரைக்கல் எங்கு கண்டறியப்பட்டது? தாய்லாந்து. பூம்புகார் நகரம் வேறு எந்த பெயர்களால் அழைக்கப்பட்டது? காவேரி பூம்பட்டினம், புகார், கபீரி எம்போரியம். ஸோ எல்லாமே மேற்கண்ட அனைத்தும். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. பூம்புகார் நகரத்தில் சிறப்புகளை கூறும் பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் ருத்ரகண்ணனார். பட்டினப்பாலையின் கூற்றுப்படி புகார் நகர வணிகர்கள் எதை தீது என்று கருதினர்? அதிக விலையில விற்கிறது. கொள்முதல் செய்த விலையை விட அதிக விலையில் விற்பது. காஞ்சியை புத்த கயா, காஞ்சி போன்ற 7 புனித ஸ்தலங்களில் ஒன்று. ஓகேவா? காஞ்சிபுரத்தை புத்தகயா மாதிரியான 7 ஸ்தலங்கள்ல ஒன்றுன்னு குறிப்பிட்ட பயணி யாரு? யுவான் சுவாங். நாளங்காடி மற்றும் அல்லங்காடி பகலிலும் இரவிலும் செயல்படும் சந்தைகள் எங்கு இருந்தன? மதுரையில. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் யார்? ராஜசிம்மன். நீர் மேலாண்மை சிறப்பாக இருந்ததால் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? ஏரிகளின் மாவட்டம். ஏரிகளின் மாவட்டம்னாலும் தான், கோயில்களின் மாவட்டம்னாலும் காஞ்சிபுரம் தான். சங்கம் வளர்த்த நகரம் என்று போற்றப்படுவது மதுரை. எரித்ரியன் கடலில் பெரிப்ளஸ் என்பது எதை குறிக்கும் வழிகாட்டி நூல்? ரெட்சி, செங்கடலை குறிக்கிற வழிகாட்டி நூல். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த 50 கொஷின் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அந்த யூனிட் 6ஓட ஸ்டார்டிங்கில் வர கொஷின்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணோன்னா உட்காந்து கஷ்டப்பட்டு ஃபுல்லாக படிக்க வேணாம். நம்ம சேனலில் அப்பப்போ MCQ பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவிஷன்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட அப்படியே இங்கிலீஷ் வெர்ஷனும் ஒன்று இருக்குது. அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க, இது தமிழ் மீடியம் படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? பை காய்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.